வணக்கம் பவித்ரா. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் 2ஆம் நாள் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. 77வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சுதந்திர தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேசிய கொடியினை வைத்து இருக்கிறதா. இதற்காக கடந்த 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 2வது நாளாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி 3ஆம் கட்டமாக ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலைமைச் செயலகம் உள்ள காமராஜர் சாலையில் 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதலமைச்சரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அவரது இல்லத்திலிருந்து அழைத்து வருவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 படைப்பிரிவினர் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதந்திர தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நேரத்தில் இந்த காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. நேப்பியர் பாலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை, அதே போல போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதி வரை உள்ள ராஜாஜி சாலை மற்றும் கொடிமர சாலை ஆகிய சாலைகளில் வாகன போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2வது நாள் ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 3வது நிகழ்ச்சியானது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 13ஆம் தேதி என்று நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இந்த நேரங்களில் மட்டுமே போக்குவரத்து மாற்றம் காமராஜர் சாலையில் செய்யப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உட்பட தமிழ்நாட்டில் வாழும் அனைவரும் நல்வாழ்வு பெற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் அண்டை மாநிலங்களையும் அயல் நாடுகளையும் ஈர்த்து வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் விடியல் பேருந்து பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில்